ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு பல காரியங்கள் அதில் தேவைப்படும். அந்த வேலையை பொறுத்து நமக்கு தேவைப்படுகிறதான காரியம் இருக்கிறது. நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை பொறுத்து நமக்கு தேவைப்படுகிறதான காரியங்கள் இருக்கிறது. அதற்கென்று இப்பொழுது உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே, நாம் ஒரு ஒரு காரியத்தை சமைக்க போகிறோமானால் அதில் போட வேண்டிய எல்லா பொருட்களும் நமக்கு தேவைப்படுகிறது. அதை எடுத்து வைத்து விட்டு அல்லது அது இருந்தால்தான் நம்ம அந்த சமையலையே செய்ய முடியும். அதை போலத்தான் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் அதே போல பல காரியங்களை செய்வதற்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருந்து எல்லா காரியங்களும் இருந்தால்தான் அதை வெற்றியாக முடிக்க முடியும். அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதை என்னாகும் 10:36 நாம் பார்க்கிறோம். அந்த பெட்டி தங்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டி தங்கும் பொழுது அங்கே மோசே சொல்வாராம், கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக. நாங்கள் எண்ணிக்கையில் பலத்தவர்கள் தான், நாங்கள் எண்ணிக்கையில் பெரியவர்கள் தான். அதற்காக நாங்கள் இங்கே பாளையத்தில் ஓய்வெடுக்கிறோம் என்பதற்காக எங்களை விட்டுறாதீங்க. எங்க கூட இருங்க, எங்ககிட்ட திரும்பிடுங்க, நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம சுத்தி சுத்தி பார்த்து அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு பாக்குறத விட, ஆண்டவர் என் கூட இருக்காரா, ஆண்டவர் என் பக்கமா திரும்பி இருக்காரா, ஆண்டவருடைய கரம் என் கூட தான் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக அதைத்தான் பார்க்க வேண்டும். இதுதான் எல்லாருக்கும் தேவையானது, எல்லா காரியங்களுக்கும் தேவையான மிக முக்கியமான விஷயம்.